வணக்கம் நண்பர்களே, இது விடிஎல் பிளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீர யுக நாயகன் வேல்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் விடிஎல் பிளாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கும் பாண்டியர்களின் தேசமான மதுரைக்கும் அழைச்சிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதைகள்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நான் கண்டிப்பா உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ், ஐடியாஸ் எல்லாம் என்னுடைய வேலையை மேலும் மேம்படுத்த உதவியா இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீர யுக நாயகன் வேல்பாரி. ஹிப்பாலஸின் கப்பல்ல அடிமைகள் எல்லாரும் ஏற்றப்பட்ட உடனே அந்த கதவை பொறுப்பாளன் மூட தொடங்குறான். கதவை பொறுப்பாளன் மூடும் பொழுது ஒருத்தன் வேகமா ஓடி வந்து சொல்றான், இந்த புதிய அடிமைகளையும் உள்ளே அனுப்பு. பாண்டிய நாட்டின் பரிசு பொருளா நம் தளபதிக்கு இந்த அடிமைகளை கொடுத்திருக்காங்க. அவன் மேலும் கீழும் பாக்குறான். அப்புறமா சொல்றான், போதுமான அடிமைகளை உள்ளே அனுப்பிச்சிட்டேன், சரி இவங்களை மேல் தளத்துக்கு கொண்டு போ அப்படின்றான். வந்தவன் அவங்கள மேல் தளத்துக்கு அழைச்சிட்டு போறான். புதிதா வந்துள்ள அடிமைகளை சோதனை செய்ய எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. கப்பல் பயணிக்கும் போது பேரலைகளுக்கு நடுவே அவங்கள மேலிருந்து தூக்கி எறிகிறது அதுல ஒரு வகை. வீசப்பட்டவன் கடல்ல மூழ்காம எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறான் அப்படின்றத பொறுத்துதான் அவனை மறுபடியும் கப்பல்ல ஏத்தலாமா அல்லது அப்படியே கடலுக்குள்ள விட்டுறலாமா அப்படின்றத கூம்பு வடிவ கூண்டின் மேலிருந்து மீகான் தான் முடிவு செய்வான். திரையர் கூட்டம் நாவாயின் மேல் தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மீகானின் மேடை அருகே நிறுத்தப்படுறாங்க. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, திரையர்கள், பரம்பின் வீரர்கள் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்களா இல்ல கடல்ல விழுந்து சாவுறாங்களா அப்படின்றத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். பொழுது நள்ளிரவ கடந்துருச்சு. துறைமுகம் மிக பரபரப்பா இருந்தது. யவனர்களின் கோட்டையிலிருந்து எழும்பிய இசைக்கருவிகளின் ஓசை திசை எங்கும் எதிரொலிச்சுட்டு இருந்துச்சு. விருந்தின் கூச்சல் கோட்டை சுவரையே தாண்டி வெளி எங்கும் கேக்குது. உச்சத்தை அடைஞ்ச யவனர்களோட இசையோசை முடிந்ததும் கூத்துப்பறையின் ஓசை தொடங்குது. பாண்டிய அழகிகள் ஆட்டத்துல இறங்கிட்டாங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சு. விருந்தில் விடை பெறும் தருணம் தான் வெறி கூட்டும் ஆட்டம் நிகழும், அல்லது அப்பொழுதுதான் மனம் புதிதா ஒன்னை அடைய முன்னிலும் அதிகமா ஏங்கி நிற்கும். அதனாலதான் விருந்துகள் பின்னிரவுக்கு பின்னால சூடு பிடிக்கும். இரவும் இசையும் மதுவும் ஒற்றை கோட்டில் வடம் பிடித்து நிற்க ஆண்களும் பெண்களும் வவ்வால் போல அதை பற்றி தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஹிப்பாலஸோட நாவாய் துறைமுகத்துல பெரு வீரனை போல கம்பீரமா நின்னுட்டு இருந்துச்சு. மீகான் நின்னு பார்க்கும் அதோட கூம்பு மாடத்தின் கீழே திரையர்களை உட்கார வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி யவன காவல் வீரன் ஒருத்த நின்னுட்டு இருந்தான். காவல் வீரர்களோட கவனம் எல்லாம் நாவாயில் பொருள்களை ஏற்றும் பணியாளர்கள் மீதுதான் இருந்துச்சு. கைகள்ல பெருந்தடி கொண்டு பிணைக்கப்பட்டுள்ள திரையர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எதுவும் இருப்பதா அவங்களுக்கு தோணல. குத்த வச்சபடி உட்கார்ந்திருந்த நீலன் கொஞ்சம் தலை தூக்கி பாக்குறான். அவனுக்கு நேர் எதிரே வானில் மெல்லிய 3ஆம் பிறை நிலவு கண் சிமிட்டுது. பரம்பின் செய்தியை அது ஒளி சிந்தி அவனுக்கு சொல்றத போல இருந்துச்சு. பிறை நிலவை கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். நினைவுகள் எங்கெங்கோ ஓடி மறையுது. பிற விண்மீன்களையும் பாக்குறான். எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு மனம் கேட்ட பொழுது உதட்டோரம் சிரிப்பொன்று மேலெழுது. காலம்பன் நீலனைய பார்த்துக்கிட்டு இருந்தான். 3ஆம் பிறை நிலவை பார்த்தபடி எழுந்தான் நீலன். காவல் வீரர்கள் வெகு தொலைவுல பொருட்கள் ஏற்றப்படுறதையே பார்த்துட்டு இருந்தாங்க. எழுந்த நீலனோட கண்ணுல முதல்ல பட்டது வைகையின் நடுவுல அசைஞ்சபடி கடல் நோக்கி போகும் கப்பல் ஒண்ணுதான். அதை சற்றே கூர்ந்து பாக்குறான். விளக்கொலியால கப்பலின் மேல் தளத்துல இருக்கிறத அவனால துல்லியமா பார்க்க முடிஞ்சது. வேலையால் ஒருத்த மீகான் நிற்கும் கூம்பு மாடத்தின் மேல கூண்டு ஒன்ன வச்சுட்டு கீழிறங்கிட்டு இருந்தான். நீலன் அதை உத்து கவனிக்கிறான். தேவவாக்கு விலங்கை கொண்டு செல்ல வடிவமைக்கப்பட்ட கூண்டு தான் அது அப்படின்றது பார்த்ததும் புலப்படுது. இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு செஞ்சுட்டு கீழே உட்கார்றான். உட்கார்ந்த வேகத்துல அவனோட நாக்கு சுழன்று சிற்றொலியை எழுப்புது. அணில் எழுப்பும் ஒளி போல அது இருந்தது. திரையர்கள் யாருக்குமே எதுவுமே புரியல. ஒருவர் மத்தவங்க முகத்தை பாக்குறாங்க.
காலம்பன் நீலனோட செயலை கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தான். கூட்டத்தோட நடுவுல உட்கார்ந்திருந்த பரம்பின் வீரர்கள் 2 பேரோட ஒலி குறிப்பு தான் அது. அவங்க தங்களுக்கான உத்தரவு கிடைச்சதும் வேலைய தொடங்குறாங்க. அவங்க கழுத்தை ஒட்டி வேர்கொடி ஒன்ன கட்டியிருந்தாங்க. கீழ்த்தடைய கழுத்தோடு தாழ்த்தி நாக்க நீட்டி அந்த வேர்கொடிய பற்ற நினைக்கிறான் பரம்பின் வீரன். அது உள்கழுத்துல பதிஞ்சிருந்ததால எளிதில நாக்கின் நுனிக்கு சிக்கல. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யறான். கொஞ்ச நேரத்துல நாக்கின் நுனியில வேர்கொடி சிக்குது. மெல்ல அத நுனி நாக்குல இருந்து உள்வாய்க்கு கொண்டு போறான். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றது திரையர்களுக்கு புரியவே இல்லை. உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பரம்பின் வீரர்கள் 2 பேரும் கழுத்துல சுற்றி இருந்த கொடிய பல்லால கடிக்க தொடங்குறாங்க. அது நத்தைச்சூரியின் காய்ந்த இலைகளை கொண்டு திருகி கட்டப்பட்ட கொடி. நத்தைச்சூரிய வாயிலிட்டு மென்ற ஒருத்த கல்ல கூட கடிச்சு நொறுக்கிடுவான். அதன் சாறு உருவாக்கும் வீரியத்துக்கு இணையே இல்லை. நத்தைச்சூரியின் இலைகளை மென்று அதோட சாறு பல் இடுக்குல இறங்க தொடங்கினதும் மாற்றங்கள் தெரிய தொடங்குது. எலியின் வீறு கொண்ட வகையான செம்மூக்கனை போல அவங்க மாறிட்டாங்க. மேல்தாடை பற்கள் கீழ்த்தாடை பற்களை நர நர நரன்னு கடித்து நொறுக்கி விடுவது போல இருந்தது. கடவாய் பற்கள் இலையின் கடைசி சாறு இறங்கும் வரை அரைச்சிக்கிட்டே இருந்துச்சு. எந்த தருணம் அது நடக்க போகுது அப்படின்றத பார்க்க நீலனோட கண்கள் ஆர்வத்தோட காத்துட்டு இருந்துச்சு. ஒரு கன பொழுதுல அது தொடங்குது. முதல்ல தன் கைகள்ல பூட்டப்பட்டிருந்த மரக்கட்டையை கடிக்க தொடங்குறான். மிக கடினமான மரங்களை சோள தட்டையை கடிச்சு துப்புறது போல துப்புறான். நிகழ்வதை காலம்பன் இமைக்காம பார்த்துட்டு இருந்தான். செம்மூக்கனின் வேகம் கடிக்க தொடங்கிய பிறகுதான் பல மடங்கு அதிகமாகுமா. மற்ற எலிகள் மண்ணின் மேலே எவ்வளவு வேகமா ஓடுமோ அதே போல செம்மூக்கன் மண்ணுக்குள்ள கரகரவென கடிச்சு துளையிட்டுக்கிட்டே ஓடும் அப்படின்வாங்க. கப்பலின் மேலே இருந்த 2 செம்மூக்கன்களும் தமக்கு விலங்காயிடப்பட்ட கை கட்டைகளை கடிச்சு துப்ப தொடங்கியதும் வேகம் பல மடங்கு அதிகமாகுது. தனது கை கட்டையை கடிச்சு 2 துண்டாக்கியதும் நீலனை நோக்கி பாஞ்சு வரான் ஒருத்தன். நீலனோ காலம்பனை கை காட்டுறான். வந்தவன் திரும்புறதுக்குள்ள இன்னொருத்த காலம்பனோட கைக்கட்டையை கடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் முடிக்கிறதுக்குள்ள நீலனின் கைக்கட்டை கரனை கடித்து துப்பி 2 கூறாக்கி முடிக்கிறான். அடுத்தடுத்து ஒவ்வொரு வீரனின் கைக்கட்டையையும் கடித்து துப்பிக்கிட்டு இருந்தாங்க. நத்தைச்சூரியின் வீரியம் குறையும் முன்னாலேயே கடிச்சிடணும். நேரமாக ஆக அதோட வீரியம் குறைய தொடங்கும். அப்படி குறைஞ்சிட்டா கடிக்கிறவனோட பல்வலி தாங்க முடியாததா ஆயிடும். ஆனா இப்பொழுது இருக்கும் நிலையில அவங்க 2 பேரும் இந்த கப்பலையே கடிச்சு 2 கூறாக்கிடுவாங்க. அவங்களோட உடல்ல ஏறி இருந்த வன்மம் நத்தைச்சூரியையும் விஞ்சுவதா இருந்துச்சு. செம்மூக்கனின் வேகம் உச்சத்துல இருந்துச்சு. காலம்பன் ஒரு அதிசயத்தை கண்முன்னால பாத்துக்கிட்டு இருந்தான். வேலை முடிஞ்சும் செம்மூக்கன்களின் வேகம் குறையல. அவங்க நாவாயின் விளிம்ப கடித்து தங்களை ஆசுவாசப்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா வேலை இனிமேதான் தொடங்க போகுது. பரம்பின் மற்ற 3 வீரர்களும் இடுப்பு துணியோடு இணைத்து கட்டப்பட்டிருந்த நார்கொடியை உருவி எடுக்கிறாங்க. அது என்னன்னா பால்கொரண்டியின் காய்ந்த சக்கைகளை கயிறா திரிச்சு கட்டப்பட்டவை. கயிறுகள் எல்லாம் சிறு சிறு அளவா பிக்கப்பட்டு ஆளுக்கு ஒரு பகுதியா கொடுத்தாங்க. ஒருவன் அருகில் இருந்த விளக்கில் ஒரு கொடியை பற்ற வைக்கிறான். தீ பற்றி பிடிச்சதும் எல்லார் கைப்பிடிக்கும் நெருப்பு பரவுது. நாவாயின் விளிம்பு கட்டையை தாண்டி 20 பேரும் கப்பலின் மேல் தளத்திலிருந்து தண்ணிக்குள்ள குதிக்கும் பொழுது எல்லாரோட கையிலும் பற்றி எறும் பால் கொரண்டி இருந்துச்சு. பொருள்கள் ஏற்றப்படுறதிலேயே கவனம் கொண்டிருந்த காவல் வீரர்கள் ஓசை கேட்டு திரும்பி பார்க்கறாங்க. கைக்கட்டையோடு நீரிலே குதிக்கும் அடிமைகளை நினைத்து பரிதாபத்தோடு எட்டி பார்க்க வந்தாங்க. குதிக்கும் பொழுது கையில் இருந்த பால் கொரண்டியை விட்டுட்டு நீர்ல மூழ்கிட்டாங்க. மீண்டும் எழுந்த பொழுது எரிந்தபடி மிதந்து கொண்டிருந்த பால் கொரண்டிய கையில் ஏந்துறாங்க. மற்ற 3 பரம்பு வீரர்களும் கழுத்தில் இருந்த தாயத்தை பிச்சு வாயில போட்டு மெல்றாங்க. தாயத்துக்குள்ள இருந்தவையெல்லாம் பொறித்துகள்கள். நல்லா மென்ன பின்னால பால் கொரண்டியின் எரியும் நெருப்போடு சேர்த்து மூச்சிழுத்து பொறித்துகளை நாவாய்களின் மீது உமிழ்ந்தாங்க. பொறித்துகளில் நெருப்பு பட்டால் போதும், என் நிலையிலும் அணையாது. அது நெருப்பை எளிதில் அணைய விடாது, கனன்றுகிட்டே இருக்கும். நீரில் மிதந்து ஊறிய கட்டைகள் முழுமையும் பற்றி பரவும் வரை கூட பொறித்துகளின் தடல் அணையாது. ஒருவன் மாற்றி ஒருவன் ஊதித்தள்ள பால் கொரண்டி நெருப்பு களந்தோறும் பரவ நீரில் ஊறி கிடக்கும் அடி மரங்களை தீயின் நாவுகள் தேடி துழாவது. வைகையில் மிதந்த இளங்காற்று துழாவும் தழலுக்கு தோல் கொடுத்து உள்நுழையுது. எல்லா களங்களின் பின்புற அடிவாரங்களிலும்
தீ வைக்கும் பணி படு வேகமா நடந்துகிட்டு இருந்துச்சு. கொண்டாட்டங்களின் பேரிரைச்சலும் வேலைகளின் மும்முரமாக துறைமுகம் ஆட்களின் நெரிசல் தாழாம இருந்தப்போ கலங்களின் பின்புற அடிவாரங்களை கங்குகள் பற்றி மேலேறிட்டு இருந்துச்சு. கடல் காற்று வைகை ஆற்றோடு உள்நுழைந்து வீசி சென்ற பொழுது கலங்களின் உள்கட்டைகளில் தீயின் வேர்கள் ஆழ பதிந்தது. பெரியது சிறியது, யவனர்களுடையது, தமிழ் வணிகர்களுடையது அப்படின்னு எந்த வேறுபாட்டுக்கும் இடமே இல்லை. எல்லா கப்பல்களோட அடிக்கட்டைகளையும் பால் கொரண்டிகள் முத்தமிட்டு தழுவி போகுது. இழுத்தணைத்து முத்தம் மட்டும் இட்டுவிட்டு மீள முடியறதில்ல. மீள முடியாத காமம் உள்வாங்கி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றிரவு கப்பல் ஏறினால் கரைக்கான மாதங்கள் பல ஆகும். அதனால யவன கடலோடிகள் முழு விசையோடு இரவு முழுவதும் இயங்குறாங்க. பாண்டிய நாட்டு அழகிகள் ஆடும் இருமுக பறையின் அதிர்வாட்டத்தை பார்க்குற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஒரு கட்டத்துல முசுகுந்தரே மயங்கி கிறங்கி களம் புகுந்துட்டாரு. மகிழ்ச்சியை வேரோட பிச்செடுக்கும் வெறி கொண்டு நிகழ்ந்தது விருந்து. விருந்து அப்படின்றது இசையும் ஒளியும் வண்ணமும் மட்டும் கொண்டதல்ல, இவை எல்லாவற்றையும் மகிழ்ந்து ரசிக்க முடியாத மயக்கமும் கொண்டது. 2 மாதங்களுக்கும் மேலாக நடந்து முடிந்த பேரரசின் மணவிழாவின் நிறைவை இவ்வளவு சிறப்பா உலகில் வேற யாரும் கொண்டாட முடியுமா அப்படின்றது ஹிப்பாலஸுக்கே நம்ப முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, கோட்டைக்குள்ளிருந்த வெளிச்சத்தையும் ஓசையும் விட கோட்டைக்கு வெளியே அதிக வெளிச்சமும் ஓசையும் அன்னைக்கு ராத்திரி இருந்தது வியப்பு எல்லையற்றதானது. நிலை கொள்ள முடியாம தள்ளாடி கொண்டிருக்கும் தங்கள் தலைவர்களிடம் செய்தி சொல்ல வீரர்கள் பயப்படுறாங்க. கோட்டை கதவினை முழுமையா திறந்து விட்ட பொழுதுதான் நிலைமையின் விபரீதம் புரிய தொடங்குது. கேட்கும் ஓசைக்குள் கதரும் குரல் மேலெழுந்தது. ஹிப்பாலஸின் கண்ணில் பட்ட வெளிச்சத்துக்கு காரணம் இணையில்லாத உயரம் கொண்ட அவனது கப்பலின் பாய்மரம் சுழன்று எரிஞ்சிட்டு இருந்ததுதான். ஏறிய மயக்கம் கன பொழுதுல கீழிறங்குது. பேரதிர்ச்சி கொண்டு துறைமுக மேடையை நோக்கி ஓடுறான் ஹிப்பாலஸ். அப்பொழுதும் நிலைமையின் விபரீதம் முசுகுந்தருக்கு புரியல. கேரளின் மயக்கம் எளிதில் மீள விடாததா. அதையும் மீறி ஹிப்பாலஸ் மீண்டதற்கு காரணம் எரிந்து கொண்டிருந்தது கப்பல் இல்ல, அவனோட இன்னொரு உயிர். எங்கும் கூக்குரல் மேலெழுந்தது. உள்ளும் புறமுமா வீரர்கள் பதை பதைக்க ஓடுறாங்க. துறைமுகத்தின் மேடை பகுதியை நெருங்க முடியாதபடி தீயின் சுடர் வாரி சுழற்றிட்டு இருந்துச்சு. எல்லா நாவாய்களிலும் முழு அளவு பொருள்கள் ஏற்றப்பட்டு விட்டதால நெருப்பு இணை சொல்ல முடியாத வீச்சோடு மேலேறி படர்ந்தது. கடல் காத்துல பற்றிய பாய்மரம் நெருப்போடு அசைந்தாடுது. ஒன்றினை தொட்டு ஒன்றாக கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லா களங்களிலும் தீப்பற்றி பரவுது. பெரும் மரத்தின் அடிவாரத்துல கரையான் புற்று செந்நிற சிறு கோடுகளைப் போல பற்றி மேலேறுமே, அப்படித்தான் களங்களின் அடிவாரத்திலிருந்து ஏதோ ஒரு முனையில தீயின் நாவுகள் மேலேறிட்டு இருந்துச்சு. மேல் தளத்துக்கு அவை வந்து சேர்ந்ததும் காற்றோடு போட்டியிட்டு புரண்டு எழுது. மேற்தளம் எங்கும் பெரு வட கயிறுகள் கிடப்பதா தீயின் அடர்வேகம் வலிமை கொண்டு உள்ளிறங்குது. களங்களின் ஓர பகுதியில் கீழிறங்கி மேல் நோக்கி வந்த தீ இப்போ மைய பகுதியில மேல் இருந்து கீழே செல்ல தொடங்குது. தீ சுழல தொடங்குது. மண்ணுக்குள்ள நீர் இருப்பது போல மரத்துக்குள்ள தீ இருக்கும். மரம் தீயாய் மாறும் ஆவேசம் அளவிடவே முடியாதது. அது கால காலமாக அடக்கி வைக்கப்பட்ட ஒன்றின் வெளிப்பாடு. அளவிட முடியாத சீற்றத்துடனே தான் இருக்கும். ஹிப்பாலஸ் தன் கண் முன்னாலேயே தன்னோட நாவாய் பற்றி எரியறத பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். யவன வீரர்கள் தங்கள் தளபதியின் நாவாயையாவது காப்பாற்றி விடலாம் என பெரும் முயற்சி செஞ்சாங்க. எதுவுமே நடக்கல. களங்களை நெருங்க முடியாம தவிச்சவங்களுக்கு நேரம் போக போக கரையையே நெருங்க முடியாத நிலை ஏற்பட்டது. மேல் மரங்கள் வெடிக்க தொடங்குது. கொடிமரங்கள் சரிந்து விழுது. பாய்மர துணி காற்றெங்கும் சாம்பலா பறந்துட்டு இருந்துச்சு. மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி முன்னிரவே 2 கப்பல்களில் தேவாங்கனை ஏற்றி அனுப்பி வைத்த சூழ்கடல் முதுவன் நள்ளிரவுக்கு பின்னாலதான் விருந்துக்கு வந்து சேர்றான். கடைசியா வந்து தேரலுக்குள்ள ஆழ புதைறான். அவனது மகிழ்வு எல்லாரையும் விட எல்லையற்றதா இருந்துச்சு. அருந்தும் குவளைக்கு விளிம்பு இருக்கு, ஆனா தேரலுக்கு அதுவும் இல்லை அப்படின்னு நம்புறவன் அவன். தேவாங்குகள் இருக்கும் பிற களங்கள் துறைமுகத்துலதான் நிற்குது. யவனர்களின் நாவாய்கள் எல்லாம் புறப்பட்ட பின் இறுதியா அதனை நகர்த்துவோம் அப்படின்னு முடிவு செய்த சூழ்கடல் முதுவன் ஆடல் அழகிகளோட உள்ளறைக்கு போகிறான். வெளியெங்கும் எதிரொலித்து கொண்டிருந்த பெருங்கூச்சல் எதுவுமே அவனுக்கு எட்டல.
இருமுகப் பறையின் இன்பத்தை தனித்து அனுபவித்துக் கொண்டிருந்தான். பெருங்கலங்கள் வெடிப்புற்று தெரிக்கும் ஓசை கூட அவனுக்கு சேரல. எழும் கரும்புகையால் மூச்சடைக்கும் பொழுதுதான் வெளிவர துணிறான். அப்போதான் அவனோட களமான கடற்கோதையை நெருப்பு முழுமையா அணைச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. நீரில் அசையும் களத்தின் மீது நின்று ஆடிட்டு இருந்துச்சு நெருப்பின் சுடர். ஒருவர் பின் ஒருவரா எல்லாரும் கரையேறாங்க. கைகளில் இரு கூறா தொங்கிக்கிட்டு இருந்த கைக்கட்டைகளை காலம்பன் பிச்சு எடுக்கிறான். பூட்டப்பட்ட கட்டைகள்ல இருந்து விடுதலையான எல்லோரும் கைகளை வீசியபடி கரையோரத்துல நடக்கிறாங்க. எழுந்த புகையால வான்மண்டலமே மறைஞ்சிருச்சு. இப்போ 3ஆம் பிறை நிலவை நீலனால கூட பார்க்க முடியல. ஆனா காலை கதிரவனுக்கு இணையான ஒளிப்பிழம்ப நீருக்குள்ள பார்த்துக்கிட்டு இருந்தான். வைகை செம்மூதாயாய் கனண்டுகிட்டு இருந்துச்சு. கதைகளை மறக்காமல் காலம் அவன் கண்ணுக்கு காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அனைத்தையும் பார்த்துக்கிட்டு கரையின் மீது பொறுமையா நடந்துட்டு இருந்தான். துறைமுகம் ஒண்ணு முழு முற்றாக எரியிருந்த உலகின் பெரு வணிகர்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதனினும் வீரியத்தோடு எரிந்து கொண்டிருந்தது காலம்பனோட கோபம். காலம்பனோட கோபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, எரியூட்டிய வேலையை செய்ததெல்லாம் பரம்பின் வீரர்கள் தான், தாங்கள் எதுவுமே செய்யல அப்படின்ற கோபத்துல மிதந்தபடி எரிந்து கொண்டிருந்த கலங்களை ஒரு புறமா சாய்ச்சி தலை குப்புற கவிழ்த்திடலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே மீண்டும் கடலுக்குள்ள இறங்குறாங்க திரையர்கள். நீலன் தடுத்து மேலேற்றுறான். தேவாங்கினை மீட்டு செல்வதே நமது நோக்கம் அப்படின்றத நினைவுபடுத்தி அழைச்சிட்டு போறான். காலம்பனோட கண்கள் கருங்கைவாணனையும் திதியனையும் விடாது தேடுது. அவங்க இங்கு வரல. பாண்டியனின் நினைவின் கவசத்தை மார்பில் அணிந்தபடி எவன் எதிரில வந்தாலும் அவன் காற்றில வீசப்பட்டுக்கிட்டு இருந்தான். காலம்பனோட கைப்பிடிக்கு நதி சிக்கினா கூட அதையும் சுழற்றி எரிஞ்சிருவான் அப்படின்னு தான் தோணுது. எரியும் நதியின் எதிர் திசை நோக்கி அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்க. எங்கும் கூக்குரல், வெடித்து உமிழும் நெருப்பின் குரல். அருகில் இருந்த அருகன்குடியிலிருந்து மக்கள் சாரி சாரியா ஓடிட்டு இருந்தாங்க. திரையர்கள் மட்டும் நெருப்பை திரும்பி கூட பார்க்காம பாண்டியனின் கோட்டையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. வழியில இருந்த பெருஞ்சுவரின் ஓரத்துல எரியுளிகள் சாட்சி வச்சிருந்தாங்க. விலகி போயிட்டு இருந்த காலம்பனின் கண்கள்ல அவை படுது. ஆழ்கடல் செல்லும் மீனவர்கள் பெருஞ்சுறாக்களை எரியுளியால எரிந்தே பிடிப்பாங்க. 2 ஆள் உயரத்துக்கு நீளமும் கூர் முனையும் கொண்ட எரியுளிகளை கைகள்ல அள்ளிக்கிறான் காலம்பன். அந்த நேரத்துல எரியிற நெருப்ப விஞ்சு கேக்குது சில மனித குரல்கள். நீலன் திரும்பி பார்க்கறான். கடைசியாய் நின்றிருந்த களம் ஒன்றின் மீதிருந்து கதறிய அடிமைகளின் குரல்கள் அவை. எல்லோரோட கவனமும் அந்த பக்கம் திரும்புது. கை கால்களில் விலங்கிடப்பட்டதால யாராலுமே தப்பிக்க முடியல. நெருப்பு சுற்றியபடி அவங்கள நெருங்கிட்டு இருந்துச்சு. களங்களின் மேல் விளிம்பை உடைச்சிக்கிட்டு உள் நுழைந்த திரையர்கள் விலங்க பிச்சு எரிஞ்சு அவங்கள வெளியில தூக்கி வீசுறாங்க. வீசப்பட்டவங்க யாருமே தப்பிச்சு ஓடாம மீண்டும் களம் நோக்கியே கதறியபடி நெருங்குறாங்க. காரணம் புரியாம நீல நின்னுட்டு இருக்கும் போது மீகான் நிற்கும் கூம்பும் மேடையில ஒருத்தன் கட்டப்பட்டிருக்கிறது தெரியுது. எங்க தலைவனை காப்பாற்றுங்கள் அப்படின்னு அவங்க கதறாங்க. துணிந்து மேலேறிய திரையர்கள் மரம் பிளந்து அவனை தூக்கிட்டு வராங்க. உடல் எங்கும் செதில் செதிலா பிளவுற்று அவன் அரை மயக்கத்துல இருந்தான். விடுவிக்கப்பட்ட அடிமைகள் அவனை உயிரா தாங்கிக்கிட்டாங்க. பெருங்கலங்கள் எரியும் இடத்துல கூச்சலிட்டு கொண்டு கிடந்ததால ஓரத்தில் இருந்து பற்றி எரிந்த இந்த சிறு களத்தை யாருமே பார்க்கல. ஆனா நீலனின் மனதில் இந்த காட்சி நெகிழ்வை ஏற்படுத்துது. விடுவிக்கப்பட்ட அடிமைகள் தாங்கள் உயிர் பிழைத்தால் போதும் அப்படின்னு ஓடுறதுக்கு மாறா தம் தலைவனை காப்பாற்றும் வரை அந்த நெருப்பை விட்டு அகலாம இருந்தது அவனுக்கு வியப்பை ஏற்படுத்துது. மீட்கப்பட்ட அவங்க எல்லாரும் இவங்க கூட வந்துகிட்டு இருந்தாங்க. பற்றி எரியிற களங்கள் நோக்கி கோட்டையிலிருந்து வீரர்கள் எல்லாரும் பாஞ்சு ஓடிட்டு இருந்ததுனால திறந்து கிடந்த கோட்டைக்குள்ள பரம்பின் வீரர்கள் நுழையும் பொழுது கேட்க யாருமே இல்லை. தேவவாக்கு விலங்கின் கூண்டருகே வந்து நிற்கிறான் நீலன். 4 பெருங்கூண்டுகளுக்குள்ள இருந்த தேவாங்குகளை எல்லாம் கூண்டோடு தூக்குறாங்க திரையர்கள். எண்ணில் அடங்காத குதிரைகள் கட்டுத்தரையில் நின்றுட்டு இருந்துச்சு. கட்டுத்தரையில் வரிசையா குதிரைகள் நிற்கிறது போலத்தான் துறைமுகத்தில் களங்கள் நின்றுட்டு இருந்துச்சு. பின்னிரவு கழிந்ததும் துருத்தியில் ஊதுவது போல இடைவிடாது வீசியது கடற்காற்று. காற்றின் வேகம் தழலை வெளி எங்கும் வீசி விளையாடுது. நெருங்க முடியாம போராடிட்டு இருந்தாங்க பாண்டிய வீரர்கள். இளமருதன் தன்னால் முடிந்ததெல்லாம் செஞ்சு பார்க்கறான்.
எதுவும் முடியல. அப்போதுதான் ஓடி வந்த ஒரு வீரன் ஒரு செய்தி சொல்றான். நெருப்பினும் கொடும் செய்தியா அது இருந்துச்சு. தன் வீரர்களோட அருகிருந்த யவன கோட்டைக்குள்ள ஓடுறான். அங்கு கட்டப்பட்டிருந்த குதிரைகள்ல ஏறி மேற்திசையில இருந்து பாண்டிய கோட்டையை நோக்கி ஓடுறான். வழக்கம் போல அவனது ஆளா காற்றை கிழித்து சீறி பாயுது. மற்ற வீரர்கள் அவனை பின்தொடர்ந்து விரைவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அவன் பாண்டியர் கோட்டைக்குள்ள நுழைந்த பொழுது தேவாங்குகளை தூக்கிக்கிட்டு அந்த கூட்டம் போயிட்டு இருந்துச்சு. இந்த இரவுல நெடுந்தொலைவு போயிருக்க முடியாது அப்படின்னு முடிவு செஞ்ச இளமருதன் தன்னோட படையோட அவங்கள நோக்கி ஓடுறான். திரையர்களை சுமந்து செல்லும் குதிரைகளால ஒரு பொழுதும் பாய்ந்து செல்ல முடியாது. புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதை நீலன் உணர்ந்துட்டான். அதனால தானும் மெதுவாகவே குதிரையை செலுத்துறான். விடுவிக்கப்பட்ட அடிமைகளும் குதிரை ஏறி இவங்களோடு வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள விலகி போக சொல்ல நீலனுக்கு மனசு வரல. தங்கள் தலைவனை ஒரு குதிரையில் தாங்கி பிடித்தபடி மற்றவங்க சூழ வந்துட்டு இருந்தாங்க. அப்பொழுதுதான் எதிர்பார்க்காம இருளுக்குள்ளிருந்து பாய்ந்து வந்து இறங்குது ஈட்டிகள். குதிரைகள் சிதறி விலகுது. மெதுவா போயிட்டு இருந்த தனது குதிரைகளை இழுத்து நிறுத்துறான் காலம்பன். கையில இந்த எரியுளி கொண்டு சுறா வேட்டைய தொடங்குறான். இருள் எனும் பெருங்கடலுக்குள்ள காலம்பன் வீசிய எரியுளிகள் வந்துகிட்டு இருந்தவங்களோட உடல்களை இடைவிடாது துளைத்து வெளியேறிக்கிட்டு இருந்துச்சு. தாக்குதலின் கூக்குரலுக்கு நடுவே தங்கள் தலைவனை பாதுகாப்பாய் கொண்டு செல்வதிலேயே கவனமாய் இருந்தாங்க மீட்கப்பட்ட அடிமைகள். வேகமற்று நடக்கும் திரையர்களின் குதிரைகளை இடைவிடாது வந்து சூழ்ந்த வண்ணம் இருந்தனர் பாண்டிய வீரர்கள். எந்த ஓர் ஆயுதத்தையும் விட மிக நீளமானவை எரியுளிகள். இந்த சிறு படையை அழிக்க தன் வீரன் ஒருவனே போதும் அப்படின்னு காலம்பன் நினைச்சப்போதான் சற்றும் எதிர்பாராதது நடந்தது. முன்னால் போயிட்டு இருந்த நீலனை மறிக்க மின்னல் வேகத்தில் ஒரு குதிரை பாய்ந்து போயிட்டு இருந்துச்சு. காலம்பன் அதை நோக்கி விரைந்து செல்ல குதிரையை இயக்கி பார்த்தான். ஆனா இவனோட குதிரையின் வேகம் கூடவே இல்லை. கண்ணிமைக்கும் நேரத்துல பாஞ்சு போகுது ஆளா. உருவிய வாளோடு இளமருதன் முன்னால் விரைந்ததற்கு காரணம் நீலனின் முதுகில் கட்டப்பட்டிருந்த தேவாங்கின் கூடை. எக்காரணம் கொண்டும் அதனை எடுத்து செல்ல அனுமதிக்க கூடாது அப்படின்னு வெறி கொண்டு தாக்குறான் இளமருதன். ஆளா பாய்ந்து சென்ற வேகம் காலம்பனை சற்றே உழுக்குது. நீலனை நோக்கி விரைந்து செல்ல துடிக்கிறான். இருளுக்குள்ள நிகழும் மோதல்ல உருவங்கள் புலப்படல. எனவே எரியுளியை வீசிறிய முடியாத நிலை. கன நேரம் கூட காலம்பனால தாங்க முடியாம குதிரை விட்டிறங்கி பாய்ந்து ஓடுறான். சற்றும் எதிர்பாராமல் வெட்டி வீசப்பட்ட தலையொன்று அவனை கடந்து போய் இருளுக்குள் உருண்டது. காலம்பன் அதிர்ந்து நிற்கிறான். இருளுக்குள்ளிருந்து சீறி வெளியேறியது ஆலா. ஆலாவின் முதுகில் அமர்ந்திருந்தான் நீலன். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். வீசி எறியப்பட்டது இளமருதனின் தலையா அல்லது வேறு யாராவது தலையா? திரையர்களும் பரம்பின் வீரர்களும் தேவவாக்கு விலங்குகளை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்களா, இல்ல எதிரிகளோட எப்படி தொடர்ந்து போரிடுறாங்க அப்படின்றத பத்தியெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வேல்பாரி கதை சு வெங்கடேசன் ஐயா எழுதும் போதே 2 புக்கா எழுதியிருந்தாரு. அதுல ஒரு புக்கு 51வது எபிசோடோட முடியுது. அடுத்தது 52வது எபிசோட் 2வது புக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.